நாம் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது பேஷண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய ஃபெயிலியர்ஸ் 0% ஆக்கலாம், இல்லாமல் நடக்கலாம். ஆனால் சமணங்கால் போட்டு உட்காரக்கூடாது, குந்தக்கால் வச்சு உட்காரக்கூடாது, இந்தியன் டைப் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நிறைய பேஷண்ட் சொல்லுவோம். அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கணுவாங்க. பட் இந்த ஏஐ டெக்னாலஜி வித் ரோபோட்டிக்கோட பண்ணும்போது அந்த பர்ஃபெக்ஷன் 100% வரதுனால, இது சிறு வயதில் எப்படி இல்லாமல் மூட்டை யூஸ் பண்ணாங்களோ, கீழே உட்காருறது, சமணங்கால் போடுறது, படிக்கட்டு ஏறுறது, மரம் ஏறுறது, நீச்சல் அடிக்கிறது, வயலில் ஓடுறது, வரப்பில் ஏறி இறங்குறது, வண்டி ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறது, எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்க நினச்ச மாதிரி பண்ணமா. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் டாக்டர் சிவகுமார், எம்எம் மருத்துவமனையில் எலும்பு முறிவு மருத்துவராகவும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவராகவும் பணியாற்றி வருகிறேன். இந்த மருத்துவமனையில் நான் 18 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். இந்த 18 ஆண்டுகளாக குறைந்தது ஒரு 6000 to 7000 மூட்டுகள் மேல் அறுவை சிகிச்சை செய்துள்ளேன். என்னோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கும் போது இன்னும் மேலும் புதிய தொழில்நுட்பங்கள் உடன் நாம் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது பேஷண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய ஃபெயிலியர்ஸ் 0% ஆக்கலாம் அப்படின்ற தொழில்நுட்பம் வந்ததால் நான் இந்தியாவின் முதல் ரோபோ, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட முழுமையான இந்தியர்களாக தயாரிக்கப்பட்ட மேட் இன் இந்தியா ரோபோ மிசோன்ற புதிய கருவியை நான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தி என்னோட மருத்துவமனையில் செய்ய விரும்பி இன்று அதுக்காக அறிமுக விழா செய்துள்ளேன். அது என்ன ரோபோ அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ரோபோ என்பது ஒரு தானியங்கி. இப்போ மிசோ என்பது நான் இந்தியாவில் வந்திருக்க மிசோ ரோபோ ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆக்டிவ் ரோபோ. அதாவது ஏஐ டெக்னாலஜி வச்சு, இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஏஐ டெக்னாலஜி வச்சு பேஷண்ட்டுக்கு முன்னே ஃபஸ்ட்டே ஸ்கேன் எடுத்து ப்ரீ ஆப்பாகவே 3D பிக்சர் நம்மளுக்கு கிடச்சிடுது. அந்த 3D பிக்சரில் பேஷண்ட்டுக்கு ஓட ஹைட்டு, வெயிட்டு, அந்த பேஷண்ட்டோட எலும்பின் தன்மை, அவருடைய வேலைப்பாடுகள் குறித்து அந்த காலுக்கு எந்த விதத்தில் பர்ஃபெக்ட் ப்ரிசிஷனோட அந்த இம்ப்ளான்ட் வைக்க முடியும்ட்டு ஒரு ப்ரீ ஆப் எவாலுவேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த மூட்டை நாம் ஓப்பன் செய்த பொழுது சுற்றி இருக்க தசைகளுக்கு அதிகமாக தொந்தரவு கொடுக்காம, அதை அகற்றாமல், அந்த காலுக்கு அந்த மாதிரி இம்ப்ளான்ட்டை நாம் அளவு எடுத்து அந்த ரோபோ மீடம் ஃபீட் பண்ணும்போது நம்மளுக்கு துல்லியமாக எவ்ரி மில்லிமீட்டர் கவுன்ஸ்ன்னுவாங்க. ஒவ்வொரு மில்லிமீட்டருக்கும் ஒவ்வொரு டிகிரிக்கும் அந்த இம்ப்ளான்ட்டை கரெக்டாக பொறுத்துற மாதிரி நம்மளுக்கு அதை சரி குறிகாட்டி அதுக்கும் 3D பிக்சர் கொடுத்து அதை நாங்கள் ஓகேன்னு சொன்ன பிறகு அந்த ரோபோனால் அந்த ஜாயிண்ட்டை கட்டிங் எட்ஜ் 100% ப்ரிசிஷனோட கட்டிங் எட்ஜ் பண்ணி கொடுக்கும்போது அங்கே வைக்கக்கூடிய இம்ப்ளான்ட், அதாவது நீ பேரிங் பர்ஃபெக்டாக வைக்கும் போது அதோட இம்ப்ளான்ட்டோட லைஃபு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இம்ப்ளான்ட்டோட அசைவு நம்மளுக்கு முன்னெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் நாங்களே சொல்லியிருக்கோம், மூட்டை ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், வலி இல்லாமல் நடக்கலாம், ஆனால் சமணங்கால் போட்டு உட்காரக்கூடாது, குந்தக்கால் வச்சு உட்காரக்கூடாது, இந்தியன் டைப் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நிறைய பேஷண்ட் சொல்லுவோம். அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கணுவாங்க. பட் அதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு அப்படிலாம் பண்ணி கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பர்ஃபெக்ஷன் டிகிரிஸ் அவங்க தனியாக செய்யும் போது அந்த அசைவுகள் எங்களால் கொண்டு வர முடியல. இந்த ஏஐ டெக்னாலஜி வித் ரோபோட்டிக்கோட பண்ணும்போது அந்த பர்ஃபெக்ஷன் 100% வரதுனால, இது இப்போ ரோபோ மூலிமா பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு சிறு வயதில் எப்படி இல்லாமல் மூட்டை யூஸ் பண்ணாங்களோ, கீழே உட்காருறது, சமணங்கால் போடுறது, படிக்கட்டு ஏறுறது, மரம் ஏறுறது, நீச்சல் அடிக்கிறது, வயலில் ஓடுறது, வரப்பில் ஏறி இறங்குறது, வண்டி ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறது, எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்க நினச்ச மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட் ரொம்ப அதிகமாகவும் நல்லாவும் இருக்குது. போன் லாஸ், போனை கட் பண்ணுறது ரொம்ப கம்மியாகவும், சதைகள் தொடாமையே, சுற்றி இருக்க தசைநார்கள் தொடாமலேயே அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த பர்ஃபெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இதனால் பேஷண்ட்டுக்கு ஃபாஸ்ட் ரெக்கவரி,
வெரி பிளட் லாஸ் கம்மியாகவும் இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஸ்டே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆப்ரேஷன் தேட்டரில் செலவுன்ற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த ரோபோனால் நன்மைகள் பல மடங்கு அதிகமாக இருக்குது. இதை நான் கருத்தில் கொண்டு தான் நான் முதன்முறையாக நான் நாமக்கலில் இந்த இந்தியன் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஸ்ஸோ ரோபோ இன்றிலிருந்து துவக்க விழாக ஆரம்பித்து என்னோட மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உள்ளேன். ரோபோட்டிக் மூலமாக அறுவை சிகிச்சை செய்கிறதுனால காஸ்ட் ஆஃப் தி சர்ஜரி வந்து ஒரு 20% அதிகமாக இருக்கும். காரணம் அந்த கருவிக்கு தேவையான டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ், சிங்கிள் யூஸ் டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது வருது. இதனால் காஸ்ட்டுக்காக நாங்கள் அடிஷ்னல் காஸ்ட் பெருசாக இல்லை. ஆனால் பர்ஃபெக்ஷனுக்காக இந்த இம்ப்ளான்ட்டு எங்களோட சேஃப்டி, அதாவது நாங்கள் எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய ஃபெயிலியர்ஸ், அதாவது எனக்கும் 12 ஃபெயிலியர்ஸ் வரும், அதாவது அந்த எனக்கு வந்திருக்க 2 to 3% ஃபெயிலியர்ஸ் கூட வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கருவியை நான் இந்த ஊருக்கு அறிமுகப்படுத்தியுள்ளேன். சார், இப்போ கண் ஹாஸ்பிட்டலில் ஒரு காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற செலவு வந்து 2 லட்சம் வருதுன்னா நம்ம இங்கே லோக்கலில் எவ்வளோ சார் பண்ணி கொடுப்பீங்க? சாதாரண மக்கள், கிராமப்புற மக்கள் இருந்தால் 3 tier cities உள்ள மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்காக ஆகக்கூடிய செலவை விட நம்ம ஊரில் நாங்கள் பண்ணுறது வந்து குறைஞ்சது 30% கம்மியாக தான் இருக்கும். சார், இப்போ தமிழ்நாட்டிலேயே முதல் முறைன்னு சொல்றீங்க. இப்போ வேற மாநிலங்கள்ல இந்த ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை வந்து இருக்குங்களா? அங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க? நீங்க ஏதாவது ரோல் மாடலா பாத்தீங்களா? எப்படி இந்த இந்த நான் வாங்கியிருக்க ரோபோ 2.0 வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். இதுக்கு முன்னாடி வந்தது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். அது வந்து செமி ஆட்டோமேட்டிக். அது நாம் தான் எடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலையில் அது அந்த மிஷின் உருவாக்கப்பட்டுள்ளது. நான் இது பார்க்கறதுக்கு முன்னாடி பல கருவிகள் போய் பார்த்தேன். சரிங்களா? அதெல்லாம் பார்க்கும் பொழுது அது வெளிநாட்டிலேருந்து தயாரிக்கப்பட்டது. தென் அதை விட சிறந்ததாக அடுத்த வெர்ஷன் புதுசாக வந்திருக்குது. இது சிடி பேஸ்ட் கைடட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மிஷின் இது. ஸோ இதோட ரிசல்ட் வந்து அந்த மிஷின் விடவும் இது தானியங்கி, அது அதோட வேலை கட்டிங் வந்து ஃபுல்லாக அதே தானே ஆட்டோமேட்டிக்காக செய்கிறதுனால நம்மளோட ப்ரிசிஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த கை நடுக்கணும், கை அசைவு கம்மி பண்ணும்போது அது இயற்கை மனிதனோட எரர்ஸ் இருக்கும், அது கூட சுத்தமாக இல்லாமல் வரக்கூடிய மிஷின். இதுதான் ஃபர்ஸ்ட் மிஷின், ஃபர்ஸ்ட் மேட் இன் இந்தியா. இது 100% இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. வாபியில் மெரில் என்ற கம்பெனியில் உருவாக்கப்பட்ட மிஷின். வேற இடத்துல பார்க்கும்போது அந்த ஆப்ரேஷன் அப்படி பண்ணி முழங்கால பண்றாங்க, முழுமையா அவங்க சப்பளம் போட்டு உட்கார முடியுதா, வேலையெல்லாம் செய்ய முடியுதா? இதுக்கு முன்னால் இருக்க மிஷினும் இருக்குது, அதுவும் ரிசல்ட் நல்லா தான் கொடுக்குது. பட் அதுக்கு அடுத்த அட்வான்ஸ் செகண்ட் 2 வெர்ஷன் அதில் இருக்க கஷ்டங்கள் குறைச்சி முழுமையாக நம்மளுக்கு கொடுக்கும்போது இன்னும் ரிசல்ட்டும் பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். நாங்களும் ஆப்ரேஷன் பண்ணுறோம்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த பேஷண்ட் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்கோன்ற மன திருப்தி இன்னும் அதிகமாக இருக்கும். இது அசிஸ்டிங், அது தானாக செய்யப்போகுது. ஒரு பக்கம் மெஷின் இருக்கும், ஒரு பக்கம் நாங்கள் இருக்கோம். நாங்கள் வந்து ஃபீட் பண்ணுவோம், ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ஃபீட் பண்ணி அனலைஸ் பண்ணி நாங்கள் ரோபோக்கு பர்ஃபெக்டாக வந்த பிறகு ரோபோக்கு ஃபீட் பண்ண பிறகு அது அந்த பக்கம் இருந்து அது கட் பண்ணிவிடும். கட் பண்ணி எப்பவும் போல் ஆப்ரேஷன் அதே மயக்கம் தான். இல்லை, இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் இது மனிதனை அசிஸ்ட் பண்ணக்கூடிய மிஷின். சார், இப்போ பெரிய சந்திரயான் 3 கூட போய் அது முழுசாக செயல்பட முடியல. சில அறிவியல் நுட்பங்கள்லாம் வந்து எரர் ஆயிடுச்சு சில நேரங்களில். இது வந்து மனித உயிரோட சம்மந்தப்பட்ட ரோபோங்கிறதுனால இதுல ஏதாவது எரர் வர வாய்ப்பு இருக்கா? அல்லது ஹியூமன் எரரா, அல்லது அது மிஷின்ல ஏதாவது எரர் வருமா? இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி தானே மனுஷன் மேலே கத்தி வருது. இந்த மிஷின் குறைஞ்சது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு நிறைய ட்ரையல்ஸ் போய் இப்போ ஒரு மனிதன் மேலே கை வைக்கும் போது எவ்வளோ ட்ரையல்ஸ் போயிருக்கும். எல்லாம் ட்ரையல்ஸ் சக்ஸஸ் ஆகி FDA அப்ரூவல், எல்லா அப்ரூவல் வாங்க பண்ணது தான் இது வெளியே வரும். நான் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். சரி, இப்போ ஆப்ரேஷன் முன்னாடியே அந்த சம்மந்தப்பட்ட நோயாளிகள் உறவினர்கிட்ட ஒப்பு வாங்குவாங்க. டாக்டர்லாம் பண்ணால் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆகுமா, அனாஸ்டிஸ் கொடுக்கணும், அது மாதிரி. இப்போ இந்த ரோபோ பண்ணும்போது அதுக்கு இந்த மாதிரி உத்தரவாதம் 100% ஒப்புதல் வாங்கிட்டு தான் கை. மிஷினோட ஓவரால் காஸ்ட் வந்து 2.3 lakh crores.
சார் இப்போ அவங்களுக்கு டாக்டர் அறுவை சிகிச்சை பண்ணா ஓரளவுக்கு அவங்களுக்கு திருப்தி இருக்கும். ஒரு மிஷின் நமக்கு கொண்டு வந்து சரியா பண்ணாதான் உளவியல் ரீதியா நோயாளிகளுக்கு அந்த எண்ணம் வரலாம் இல்லையா? மிஷின் தானியாக பண்ணக்கூடிய ரோபோ வந்து வயிற்று பகுதியில் ஏற்படுகின்ற கேன்சர் சம்பந்தமான சிகிச்சைக்கு மட்டும்தான் தானியங்கியே பண்ணக்கூடாது. கன்சோல் வேற இடத்துல இருக்கும், மிஷின் தேட்டருக்குள்ள இருக்கும். அங்கேருந்து கன்சோல்லேருந்து அப்படின்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு இப்போதைக்கு முழங்காலுக்கு மட்டும்தான் வந்திருக்குது. இன்னும் இடுப்புக்கு வரல, மற்ற இதுக்கும் வரல. முழங்காலுக்கு மட்டும்தான் வந்திருக்குது. இது வந்து தானியங்கி இல்லை, மருத்துவரோட அசிஸ்டரோட தான் இது செய்யுது. ஆப்ரேஷன் டைம் பண்ணுறதுக்கும் அதாவது தானாக கன்வென்ஷன் சொல்லுவோம், நாங்கள் தனியாக பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஒரு 15 நிமிடம் அதிகமாகும். இந்த மிஷின்னால நாங்கள் தனியாக கன்வென்ஷனல் தானாக பண்ணும்போது 2 கால் ஒட்டுக்காக பண்ணவே மாட்டோம். ஏன்னா போனை ஓட்ட போடுவோம், சரிங்களா. இன்ட்ராமெட்லரி கேனல் நாங்கள் ரீம் பண்ணும்போது அந்த மெடுலா கேவிட்டி போன் மேரோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம். போன் மேரோ டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வயதானவர்களுக்கு வருது. ஸோ இந்த இதில் வந்து நாங்கள் போனை ஓட்ட போடுறதில்லை, இன்ட்ராமெட்லரி கேவிட்டி நாங்கள் ஹோல் போடுறதில்லை, போன் மேரோ நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை. அதனால இந்த மிஷின்னால எங்களுக்கு என்னென்ன பேருன்னா பைலேட்ரல் 2 பக்கம் ஒரே நாளில் பண்ணுறதுக்கும் காம்ப்ளிகேஷன் ஆஃப்டர் பைலேட்ரல் வந்து லெஸ் தென் 1%. அதனால வயதானவர்களுக்கு 2 ஆப்ரேஷன் பண்ணுறது, 2 மயக்கம் கொடுக்குறது கஷ்டமானது இருக்குது. இதில் வந்து ஒரே மயக்கத்தில் 2 காலம் பண்ணுறதுக்கும் டைமும் எங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகுது. ஒரு 2 கால்னா 1.5 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். 75 ஏஜுக்கு அபோவ் மேலே இருக்கிறவங்க வந்து இந்த சர்ஜரி பண்ண சக்ஸஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் அபோவ் ஓல்டேஜ் பீப்புளுக்கு. போன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நாங்கள் பிளேட் வச்சு கட் பண்ணும்போது அந்த போன் வந்து அப்படியே சில டைமில் ஓவர் வீக் ஆகி கட்டிங் வந்து ஏஜ் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து ப்ரிசிஷன் 1 மில்லிமீட்டர் போட்டால் அந்த 1 மில்லிமீட்டர் கீழே போகாது. ஸோ இந்த வயதானவர்களுக்கு, ரொம்ப கால் வளைந்த உள்ளவர்களுக்கு, மற்ற எலும்புகள் உழைந்தவர்களுக்கு, கால் எலும்பு மேலே எலும்பு வளைஞ்சு முட்டியும் தேய்மானம், ஸோ மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் டிஃபார்மிட்டி உள்ள கேஸுக்கு இது ரொம்ப 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 துல்லியமாக செஞ்சு அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு. சார், நார்மலாக இருக்கவங்களுக்கு சர்ஜரி பண்ணால் டாக்டர் சொல்கிறது வந்து உட்காரக்கூடாது, சம்மணங்கால் போடக்கூடாது, கால் மடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரோபோட் வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது சம்மணங்கால் போட்டு உட்காரலாம். இந்த மாதிரி இந்த ரோபோ வச்சு பண்ணும்போது அதோட ஆங்கிள் வந்து பர்ஃபெக்டாக அந்த காலுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து முதல்ல சிடி எடுத்துடுறோம். சிடி வந்து ஹிப் ஜாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஜாயிண்ட் வரைக்கும் சிடி எடுக்கிறதுனால அலைன்மெண்ட் ஃபஸ்ட்டே பார்த்துடுறோம். கத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ரே ஸ்கேனில், சிடி ஸ்கேனில் சென்டர் ஆஃப் ஹிப்பு, சென்டர் ஆஃப் நீ, சென்டர் ஆஃப் ஆங்கிள், சென்டர் ஆஃப் ஃபுட் எல்லாம் பார்த்து இந்த கால் எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கு, எங்கெங்கே அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு முன்னாடியே எடுத்து பார்த்து அந்த எலும்புக்கு அந்த காலுக்கு தகுந்த மாதிரி அந்த அலைன்மெண்ட் இந்த இம்ப்ளான்ட்டை வைக்கும் போது அவருக்கு பழைய நிலைமையில், அதாவது 25-30 வயசில் எந்த அளவுக்கு அவரோட எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக வச்சுருந்தாரோ அந்த அளவுக்கு இந்த ரோபோனால ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்க முடியுது. ஏன்னா நாங்கள் முதல்ல பண்ணும்போது ஆப்ரேஷன் பண்ணும்போது மெக்கானிக்கல் அலைன்மெண்ட் எலும்பை வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணோம். 2015க்கு மேலே தான் ஃபங்க்ஷனல் கைனமேட்டிக் அலைன்மெண்ட் சொல்லுவாங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்கும், இது 2 கம்பைன் பண்ணவே முடியல எங்களால். மெக்கானிக்கலும் கைனமேட்டிக்கும் ஃபங்க்ஷனலும் கம்பைன் பண்ணவே முடியல. அதனால தான் ஏதோ ஒன்று தான் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். ஏதோ காலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தோம். ஒன்ஸ் இந்த டெக்னாலஜியில் வரும்போது நாங்கள் டெக்னாலஜிலாம் உள்ள வச்சு 2 கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும்போது வி ஆர் கிவிங் வித் மெக்கானிக்கல் அலைன்மெண்ட். ஃபஸ்ட்டே தேட்டருக்குள்ளே போய் நான் மார்க் பண்ணுறது ஃபங்க்ஷனல் அலைன்மெண்ட், 2 கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது ரிசல்ட் வந்து 99.8% பர்ஃபெக்ட்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த ரோபோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காப்பீடு திட்டத்துக்கு கீழே இன்னும் அப்ரூவ் ஆகலை, அதில் பண்ண முடியாது. காப்பீடு திட்டத்துக்கு ஏழை மக்களுக்கு கவர்மெண்டால் அறிவிக்கப்பட்ட லிமிட்டட் அமௌண்ட்டில் இந்த ரோபோட்டிக் எல்லா மூட்டும் போட முடியாது, எல்லா கம்பெனி மூட்டும் போட முடியாது. இந்த ரோபோட்டிக்னால மெரில் கம்பெனி தயாரிக்கிற மூட்டு தான் அதில் போட முடியும். ஸோ அந்த மெரில் மூட்டு தயாரிக்கிற கம்பெனி காப்பீடு திட்டத்தில் இன்னும் அக்செப்ட் ஆகலை. அதனால இன்னும் காப்பீடு திட்டத்தை இன்னும் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல கவர்மெண்ட். சரி, இந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு ஒரு வாட்டி பண்ணாங்க சார். முன்னாள் வாஜ்பாய் பண்ணது வந்து 1996 சார், ரணவாத் சார் பண்ணார். அப்போ அவர் பண்ணும்போது வயது வந்து 82. ஆமாம், 82 80. வெரி வெரி போன் ரொம்ப வீக்காக இருந்தது. அப்போ இருந்த டெக்னாலஜிக்கு, அப்போ இருக்க இம்ப்ளான்ட்டுக்கு அது வந்து அவ்வளோதான் கொடுக்க முடியும். இப்போ அதுக்கு அடுத்த வேல்யூவேஷன் வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வயசு உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ரோபோ வச்சு பண்ணும்போது ரிசல்ட் நல்லா கொடுக்க முடியும். அடுத்த நாள் நடக்க வச்சிடலாம். தையல் பிரிக்க வரைக்கும்
இந்த கிழிந்த தசையை ஆறுற வரைக்கும் நம்ம 15 நாளைக்கு வெயிட் பண்ணுவோம். ஐ மீன் அவங்க ரொட்டீன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. 15th டேக்கு மேலே அவங்க இயல்பு நிலைக்கு வந்தாலும் வித்தின் 3 வீக்ஸ் தே கேன் டிரைவ் வெஹிக்கிள், எல்லாமே அவங்க விளையாடுற வரைக்கும் போகலாம். சார் ஒவ்வொரு மனுஷங்களோட மூட்டும் வந்து போனும் வந்து நேரம் எல்லாமே வேற வேற சார். ஸோ இந்த மிஷின் வந்து ஒவ்வொரு மனுஷங்களோடதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாமே தனித்தனி யூனிக்காக இருக்குது. இந்த இது வந்து எந்த நான் முதல்ல அலைன்மெண்ட் எடுக்கிறதுனால ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு அலைன்மெண்ட் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆகுது. அந்த அலைன்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி இந்த இம்ப்ளான்ட்டை சூஸ் பண்ணி கட்டிங் எட்ஜ் கொடுத்து ப்ரிசிஷன் கொடுக்குது. ஸோ அதனால் இந்த சர்ஜரி டிஃபர்ஸ் ஃப்ரம் எவ்ரி பேஷண்ட், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மாறும். 40லேருந்து 45 வயசுக்காரங்க அது மேலே இருக்கவங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். 40-45 வயசு மேலே உள்ளவங்களுக்கு மெயினாக வந்து ஒரு பக்கம் மூட்டுக்கும் பார்ஷல் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. மீடியல் கம்பார்ட்மெண்ட் ஒரு பக்கம் மூட்டில் அந்த மூணு இடத்துல தேயும். இது வந்து மீடியல் சைடுன்னு சொல்லுவாங்க. பார்ஷியல் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. யூனியன் காண்டிலர் ஆர்த்ரைட்டிஸ். அந்த இதுக்கு வந்து பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்ற ஒன்று இருக்குது. அந்த ப்ரெசிஷன் வந்து கையால் பண்ணும்போது ஃபெயிலியர் ரேட் வந்து 80 to 20% இருக்குது. இந்த ரோபோவில் வச்சு பண்ணும்போது ஃபெயிலியர் ரேட் இஸ் ஸோ வெரி லெஸ் தென் 1% இருக்குது. அதனால் ஒரு 40-45 வயசு உள்ளவங்களுக்கு முட்டி வலி இருக்குது, அவங்களுக்கு வந்து ஃபுல் மூட்டு மாற்ற முடியாது. ஸோ அந்த எந்த பகுதி தேஞ்சிருக்கோ அது மட்டும் பண்ணோம்னா அது இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து வலி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும்போது அவங்க ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா 45 வயசு to 55 வயசு தான் வாழ்க்கையில் எல்லாம் செட்டில் ஆகிற வயசு, உழைக்கிற வயசு, ஓடுற வயசு. அந்த வயசில் வலியோடு இருக்கும்போது அவங்களோட மூமெண்ட் குறையும் போது அவங்களோட ஆம்பிஷன், ஏர்னிங்ஸு, வெயிட் ஏறுது எல்லாமே அந்த டைம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சர்ஜரிக்கு இந்த ரோபோனால் வச்சு பண்ணும்போது தைரியமாக அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. வேற என்ன எலும்புலாம் சார் இருக்குது? மூட்டு மாற்று அப்புறம் வேற என்னென்ன பண்ணுவது? இது இவால்விங்ஸ் இப்போ தான் 3 வருஷமாக தான் இவால்விங் ஆகிட்டே இருக்குது. இப்போதைக்கு ஹிப் நீ ஜாயிண்ட் மட்டும் தான் வந்திருக்குது. இன்னும் 6 மாத காலத்தில் ஹிப் ஜாயிண்ட் வருது. சரிங்களா? அடுத்தது எவால்வேஷன் புதுசாக இன்னும் அவங்க இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறது ஸ்பைன், முதுதண்டை எலும்புக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பண்ணுறான்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா இன்னும் ஃப்ராக்சர் ஆனால் கூட அதோட சக்ஸஸ் ஆஃப் ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன் கூட ரோபோட்டிக்ஸ் வருதுன்றாங்க. பட் ஆன் ப்ராசஸ்ஸு அது ரொம்ப நாட்கள் ஆகும். பட் ஃபஸ்ட்டுக்கு இப்போதைக்கு நீ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. கோயம்புத்தூர்ல பெரிய மருத்துவமனைக்கெல்லாம் போறாங்க, எலும்பு முருகனா கூட சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஆனா அங்கெல்லாம் இல்லாத தமிழ்நாட்டில் முயற்சி பண்ணிக்கலாம். நான் பேசுறது வெறும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஆகிய கருவி. இந்த கருவி தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு வந்த முதல் கருவி இது. மூட்டு மாற்று வெளிநாட்டில் வந்த மூட்டு மாற்று கருவி நீங்கள் சொல்கிற மாதிரி கோயம்புத்தூரில் எல்லா இடத்துல இருக்குது. மிசோ என்ற ஃபஸ்ட்டு மேட் இன் இந்தியா, ஃபுல்லி மேட் இன் இந்தியா பை ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சென்னை, பாம்பே அண்ட் கான்பூரால் அவங்களால உருவாக்கப்பட்ட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரோபோ ஃபஸ்ட்டு மிஷின் இன் தமிழ்நாடு இஸ் அட் நாமக்கல் எம்எம் ஹாஸ்பிட்டல். டாக்டர், இப்போ ஆர்த்தோ டாக்டர் இந்தியா ஃபுல்லாக குறைவாக இருக்கிறனால இந்த மாதிரி மிஷின் வந்துருச்சா இல்லை ஏன் மிஷின் உருவாக்கப்படுது கேட்குறேன்? உருவாக்குனா இப்போ டாக்டர் பற்றாக்குறை இல்லை. 1995 ஒரு சராசரி மனுஷனோட வயசு வந்து 63. 2005 வந்து சராசரி மனுஷனோட வயது 68. 2015 வந்து 70. 2025 வந்து 80-75க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ மனிதனுடைய இறக்கின்ற தன்மை குறையுது. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது 60 வயசு மேலே யாரும் பெருசாக உயிரோட இருந்தது. இப்போல்லாம் 75 வயசு மினிமம் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இந்த 75 வயசு இருக்கும்போது அவங்களோட மூட்டோட தேய்மானம் அதிகமாகிட்டு போகுது. இப்போதைக்கு சராசரியாக வருஷத்துக்கு நம்ம நாட்டில் மட்டும் எனக்கு சரியாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 22 லட்சம் மூட்டு மாற்றுறாங்க. சரிங்களா? நாங்கள் எதிர்பார்க்கறது மூட்டு வந்து இன்னும் வருஷத்துக்கு 75 லட்சம் மூட்டுகள் மாற்ற வேண்டிய சூழ்நிலை 2030 வந்துடும். அப்படி வரும்போது டாக்டர்கள் குறைபாடுகளும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது மாதிரி ரிசல்ட்டு 75 வயசுக்கு ரிசல்ட் நம்ம கொடுக்கணும். அப்படி ரிசல்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் நல்லா இருக்கும்போது நம்ம அதை பயன்படுத்துறது தப்பு ஒன்றும் இல்லையே. நன்மை, பேஷண்டோட நன்மைக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது இத்தனை வருடங்களுக்கு இது மாதிரி இருக்குமோ அது மாதிரி கிடையாது. இது வந்து 3 வருஷத்தோட குழந்தை. இதை போட்டு 3 வருஷம்தான் பேச. அது இப்போ சமீபமாக ஒரு 6 மாதம் தான் அதுக்கு ரோபோட்டிக் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. அனலைஸ் பை ரிசர்ச்சர்ஸ் அவங்க எங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு தடவை அனலைஸ் பண்ணி ஒரு 20 வருஷத்துக்கு தாங்க, 30 வருஷத்துக்கு தாங்க. நார்மலாக பண்ணும்போது ஒரு 15 வருஷத்துக்கு தாங்கக்கூடிய இம்ப்ளான்ட்டு அவங்க ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறது வந்து
25 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா அது வரும். ஏன்னா அலைன்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் போது அதோட தேய்மானம். நம்ம வண்டியில் டயர் மாட்டும் போதோ பேரிங் மாட்டும் போது இப்போ கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்டோட மாற்றும் போது பேரிங் ரொம்ப நாளைக்கு வரும். இந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளோ டாக்டர் வருமா? சாதாரண எவ்வளோ டாக்டர்? இது வந்து 2 கோடியோ 24 லட்ச ரூபா. சப்போஸ் கீழே விழுந்துடுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு கீழே விழுந்துறாங்க, மறுபடியும் ஊசி மாத்திரை சரி பண்ணிக்கலாம், மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி கீழே வந்து பிரச்சனை இருந்தால் ஒன்றும் இல்லைன்னா ஒன்று விட்டுருவோம். பிரச்சனை இருந்தால் அது தீர்வு செய்யணும். அது எப்படி விடுறாங்க, எங்கே அடிப்படுதுன்னு பொறுத்து தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். எலும்பு முடிஞ்சதுன்னா எலும்பு தான் சரி பண்ணணும். நம்ம ஆப்ரேஷன் பண்ண இடத்துல மூட்டுல அடிபட்டுருந்துச்சு, மறுபடியும் ஊசி மாத்திரை சரி பண்ணா மறுபடியும் சர்ஜரி செய்யணும். தேவைப்பட்ட சர்ஜரி பண்ணி